40 ஆண்டுகளாக குடிக்க முறையான குடிநீரின்றி தவித்து வருகின்றனர் குமரகிரி மலை அடிவார கிராம மக்கள். கிராம மக்களின் தவிப்பு குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். நாங்க எப்படி தண்ணி குடிக்கிறது? எப்பா சாமி, கொஞ்சம் தண்ணி விடுங்கப்பா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி தேர்வுநிலை பேரூராட்சியில் அமைந்துள்ளது குமரகிரி மலை அடிவார கிராமம். இங்கு கூலி தொழிலை செய்து வரும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்த பகுதியில் முறையான பேருந்து சேவை இல்லை எனவும் கடந்த 40 ஆண்டுகளாக குடிநீர் கிடைக்க எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் முன்பெல்லாம் அருகிலுள்ள விவசாய கிணறுகளிலிருந்து தண்ணீர் பெற்று வந்ததாகவும் மழைப்பொழிவு குறைவு காரணமாக தற்போதைய சூழலில் விவசாயத்திற்கே தண்ணீர் இல்லை என்பதால் விவசாய கிணறுகளிலிருந்து தண்ணீர் கிடைப்பதில் கடும் சிரமம் ஏற்படுவதாகவும் கண்ணீர் மல்க இப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து இப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையோடு கூறுகையில், 4 தலைமுறையா இருக்கிறோம் சார். 4 தலைமுறையா அங்கங்க கைனிகாடு கொள்ளுமாடா போய் தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த ஒரு தலைமுறை தான் இங்க தண்ணியை இந்த ஒரே ஒரு டேங்க் தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால இந்த ஒரு தலைமுறையும் அந்த ஊர்ல இல்லாம வெளியூருக்கு போயிடலாமான்ற ஒரு பிரச்சனையில இருக்குது சார். எங்களுக்கு அடிப்படை வசதி தான் நாங்க கேட்கறோம். நாங்க வேற எதுவும் கேட்கல, தண்ணி தான் எங்களுக்கு வேணும் சார். 40 ஆண்டு காலமா தண்ணி எங்களுக்கு போதுமான வசதி கிடைக்கல. அதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல்லாம் லீவு போட்டு பயிர் கேன்லாம் போய் தண்ணி பிடிச்சின்னு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். எங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி ஆயிடுச்சு. யாரும் கேணிக்கா போக முடியல. பயிர் கேனில் போய் பிடிச்சா பயிர்கே தண்ணி பார்த்தலப்பா, நீங்கள் வேறு எங்கன்னா கேட்டுங்க, நீங்கள் போய் பஞ்சாயத்து பள்ளிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தா இது வரைக்கும் நாங்கள் போகாத இடம் இல்லை, வராத இடம் இல்லை. ஆனால் தண்ணியே போதுமான வசதி கிடைக்கல. ஒரே ஒரு போர் எழில் மட்டும் அமைச்சு கொடுத்தாங்க. அது பார்த்தோன்னா வீட்டுக்கு 2 குடம் தான் வருது. எங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாவது ஒரு நல்ல வழி காட்டினா, தண்ணி நிரந்தர பிரச்சனை எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காமிச்சா அதுவே எங்களுக்கு கோடி கும்பலாக இருக்கும். ஐயா, தண்ணி வசதி எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. குழந்தை குட்டிலாம் வச்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 குடம் தான் தண்ணி விடுறாங்க டேங்க்ல. ஒரே ஒரு டேங்க் மட்டும்தான் எங்களுக்கு ஊர்ல. மாசமா இருக்கேன், எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. நான் இங்கிருந்து சுமந்து எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சாதான் எனக்கு தண்ணி வரமாட்டுது. எனக்கு தண்ணி வசதி கொஞ்சம் பண்ணி கொடுங்க. 30 வருஷமா கேணி கட்டில தான் போய் ஏத்துன்னு வரோம். இப்போ காயிற காசுலாம் கேணி கட்டில யாரும் தண்ணி விட மாட்டேன்றாங்க. ஆடு மாடு குழந்தைங்களாம் தண்ணி வசதி இல்லாத தனியாக பட்டு நடுக்கிறோம். எது எங்க போனாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த தலைவர் வந்தாலும் செய்ய மாட்டேன்றாங்க. நாங்க எவ்வளவு நாளைக்கு கஷ்டத்துலயே அனுபவித்து நாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் செய்தியா கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு தேவை தண்ணி தான் எங்களுக்கு முதல்ல. இது தொடர்பாக நமது செய்தியாளர் விளக்கம் கேட்க திமிரி பேரூராட்சி ஆணையாளரை பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டும் அவர் அழைப்பை ஏற்று விளக்கம் அளிக்கவில்லை. எனவே 40 ஆண்டுகளாக குடிக்க முறையான தண்ணீரின்றி தவித்து வரும் தங்களுக்கு குடிக்க தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தண்ணீருக்காக 40 ஆண்டுகளாக தவித்து வரும் பொதுமக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாமுவேலுடன் செய்திக்குழு.